எப்போதும் உம்மோடு இயேசுவே, உம்மோடு தான் இயேசுவே. உம் வலக்கரம் என்னோடு என் வாஞ்சை எல்லாம் நீர்தானே. நாமம் சொல்ல சொல்ல எங்கும் விரியும் ஜெயமே ஜெயமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெண்மேகத்தின் மேல இயேசு அப்படி உட்கார்ந்திருக்கிறார். எதற்கு உட்கார்ந்திருக்கிறார்? மறுதலித்து போகிறவனை பார்க்கிற அல்ல, 666வது நம்பர் குத்தனவர்கள் அல்ல, ஆண்டவருக்காக வாழ தீர்மானம் பட்டு அந்தந்த கிராமத்தில் எழும்பி நிற்கிறீர்களே, உங்களை தம்மோடு கூட சேர்க்க. எங்க தலை குனிஞ்சிங்களோ ஒரு மேகம் வரும், இயேசு வருவார், உங்களை மகிமைப்படுத்துவார். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். என் மேல் கண்ணொக்கமாய் இருந்த இயேசு நல்லவர், என் மேல இரக்கம் வைத்த இயேசு நல்லவர், என்னை ஆதரித்த இயேசு நல்லவர், என்னோடு கூட வந்த இயேசு நல்லவர், என்னை அரவணைத்த இயேசு நல்லவர், என்னை ஆட்கொண்ட இயேசு நல்லவர், என்னை விட்டு கொடுக்காத இயேசு நல்லவர், என்னை கனப்படுத்தின இயேசு நல்லவர், என் மனைவி பிள்ளைகளை உயிரோடு காத்த இயேசு நல்லவர், தீங்கு எல்லாம் நன்மையாக்கி போட்ட இயேசு நல்லவர், பிரச்சனைகளை சமாதானமாக்கிற இயேசு நல்லவர். ஓ, எங்களையும் தெரிந்து கொண்ட இயேசு நல்லவர். அல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி ஆகாகா அல்லேலூயா ஆகாகா அல்லேலூயா ஆகாகா அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் மழையினிலே இறங்கி வந்தவரே. ஓ, சீனாய் மழையினிலே கபரா குபலா கபலா கபரா கபரா வந்தவரே. ஆத்மதாகம் தீர்க்கவாரும் ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. 2 கைகளை உயர்த்தி வாங்காவியானவரே, 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 கைகளை உயர்த்தி 2 கைகளை உயர்த்தி
வாங்க ஆவியானவரே, சொல்லுங்க, வாங்க ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே, வாங்க வாங்க ஆவியானவரே, வருக வருக வருக. நான் இப்ப சொல்ல சொல்ல நீர் வருக வருகன்னு சொல்லணும். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, எங்களை கண்காணிக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துகிற கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களை உற்சாகப்படுத்துகிற கர்த்தருடைய ஆவியானவரே, சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றின ஆவியானவரே, தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆவியானவரே, தாகம் உள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆவியானவரே, வறண்ட நிலத்திலே என் ஆறுகளை ஊற்றுவேன் சொன்ன ஆவியானவரே, ஓ மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னவரே, பலவீனத்தில் என் பலனை உங்களுக்கு தருவேன் சொன்னவரே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினால் ஆகுன்னு சொன்னவரே, இந்த சந்ததி மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தை ஊத்துவேன் சொன்னவரே, புறாவை போல ரூபம் கொண்டு சபைக்குள் இறங்குறவரே, காற்றை போல ரூபம் கொண்டு சபைக்குள் இறங்குறவரே, அக்னி போல அக்னியாய் ரூபம் கொண்டு சபைக்குள்ள இறங்குற ஆவியானவரே, அபிஷேக எண்ணெயாய் ரூபம் கொண்டு இறங்குற ஆவியானவரே, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, தடைகளை நீக்கி போடுகிற ஆவியானவரே, கர்த்தரே ஆவியா இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை. கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளையே தட்டி 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 ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை நல்லா ஆராதிங்க, ஆராதிங்க, விடாதீங்க. நம்முடைய தெய்வத்தை நல்லா ஆராதிக்கிட்டே இருக்கணும். இன்னும் கிட்டி கிட்டி நெருங்கணும். இன்னும் கண்ணீரோடு மாலை மாலையாய் அவரை தவிர வேற யார் நமக்கு இருக்கிறா? எப்போதும் உம்மோடுதான், உம் வலக்கரம் என்னோடுதான். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, எப்போதும் உம்மோடு. இயேசுவே உம்மோடுதான், இயேசுவே உம் வலக்கரம் என்னோடுதான். என் வாஞ்சையெல்லாம் நீர்தானே, என் வாழ்க்கையெல்லாம் உன் புகழ்தானே, என் வாஞ்சையெல்லாம் நீர்தானே, என் வாழ்க்கையெல்லாம் உன் புகழ்தானே. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஆயுள் இருக்கும் வரை, என் ஆயுள் இருக்கும் வரை, எப்போதும் ராஜாவோடு தான் நடக்கணும். உலகம் வேண்டாம், எப்போதும் பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு
வாஞ்சையெல்லாம் நீர்தானே, என் வாழ்க்கையெல்லாம் உம் புகழ் தானே. ரெண்டு கையை உயர்த்தி என் வாஞ்சைய விருப்பமெல்லாம் இயேசு இயேசு. ஆராதனை 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 என்னாயுள் இருக்கும் வரை, என்னாயுள் இருக்கும் வரை. ரெண்டு கைகளை உயர்த்தி எப்போதும் உம்மோடு என்னை இணைத்துக் கொள்ள ஆண்டவரே, அன்பின் கைகளால் எங்களை கட்டிக்கொள்ள ஆண்டவர். எப்போதும் உம்மோடு ஹரா பாலா ஊரியா உள்ளத்தின் வேதனே நீர்தானையா, ஒவ்வொருவரும் பாடுங்க, ஒவ்வொருவரும் பாடுங்க, ஒவ்வொருவரும் பாடுங்க. உன் சித்தம் போல நடத்துகிறீ, உம் சித்தம் போல நடத்துகிறீ, மகிமையில் ஏற்றுக்கொள்வீ, என்னை மகிமையில் ஏற்றுக்கொள். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் வாஞ்சையெல்லாம் என் வாழ்க்கையெல்லாம் உம் புகழ்தானே. உரலரமஷிகா உரமரஹோ ரங்குனோ என் வாழ்க்கையெல்லாம் உம் புகழ்தானே. ரெண்டு கையை உயர்த்தி ஆராதனை 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 என்னாயுள் இருக்கும் வரை, என்னாயுள் இருக்கும் வரை. காருண்யத்தின் கயிறுகளால் கட்டி என்னை இழுத்து கொண்டீ, காருண்யத்தின் கயிறுகளால் கட்டி என்னை இழுத்து கொள்ளி, பேரன்பினால் அணைத்து கொண்டீ, பேரன்பினால் அணைத்து கொண்டீ. ரெண்டு கை ஓட்டு பெரியவனாகி விட்டீர், பெரியவனாகி விட்டீர். என் வாஞ்சையெல்லாம் நீர்தானே, என் வாழ்க்கையெல்லாம் உம் புகழ்தானே, என் வாஞ்சையெல்லாம் நீர்தானே, என் வாழ்க்கையெல்லாம் உம் புகழ்தானே. ஆராதனை
கைகளை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்தி என் ஆயுள் இருக்கு வர சொல்லுங்க. என் ஜீவன் இருக்கு வர உம்மையே ஆராதிப்பேன். என் ஆயுள் இருக்கு வர, ஒரு சொட்டு ரத்தம் இருக்கு வர அப்பா உம்மையே ஆராதிப்பேன். நீர் செய்த நன்மை அளவிட முடியாதப்பா. எங்க கிடந்த எங்களை எங்க தூக்கி வச்சிருக்கிறீரப்பா. உலகத்தால நாங்கள் வெறுக்கப்பட்டோம், எங்க சொந்த பந்தங்களால நாங்கள் வெறுக்கப்பட்டோம் அப்பா. எங்களுக்கு வியாதிகள் வந்த நேரத்துல எல்லாரும் எங்களை விட்டு போயிட்டாங்களப்பா. யதார்த்தமாய் நாங்கள் சோர்ந்து போகும்போது எங்களை உற்சாகப்படுத்த யாரும் இல்லையப்பா. இவன் எப்போ சாவா, இவன் எப்போ விழுவான்னு எதிர்பார்த்தாங்க. எங்களை நீர் தூக்கி எடுத்தீரே, கண்மலையில நிறுத்தினீரே, எங்கள் அடிகளை உறுதிப்படுத்தினீரே. என் ராஜா, என் தெய்வம், என் தெய்வம், என் தெய்வம் இயேசு, என் ராஜா இயேசு, எங்களை தூக்கி எடுத்த ராஜா இயேசு, எங்களுக்கு ஆகாரம் தந்த ராஜா இயேசு, பலன் தந்த ராஜா இயேசு, வந்த வியாதிகளை எங்களை விட்டு நீக்கினையே ராஜா இயேசு. எல்லா கைகளை தட்டி இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, எங்க நாவு உங்களை புகழணும் ராஜா. ஓரலரபா ரத்தரா கந்தரா ருதரா ரா 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 ரா. 2 கைகளை உயர்த்தி இயேசுவே நீர் வாழ்க சொல்லுங்க. இயேசுவே நீர் வாழ்க, ராஜாவே நீர் வாழ்க, எங்கள் ராஜாவே நீர் வாழ்க. இயேசு ராஜாவே நீர் வாழ்க வாழ்க. நன்மை செய்த இயேசு ராஜா, சுகம் தந்த இயேசு ராஜா, பலன் தந்த இயேசு ராஜா, ஞானம் தந்த இயேசு ராஜா, அபிஷேகம் தந்த இயேசு ராஜா, ரட்சிப்பு தந்த இயேசு ராஜா, எங்களை நீதிமானாய் மாற்றின இயேசு ராஜா, எங்களை பரிசுத்தவானாய் மாற்றின இயேசு ராஜா, ஓ உம்முடைய பிள்ளைகளா எங்களை மாற்றின ராஜா, தேவ ஜனமா எங்களை மாற்றின ராஜா, பரலோகத்துக்கு உரியவர்களா எங்களை மாற்றின ராஜா, எங்க பயத்தை நீக்கின இயேசு ராஜா, எங்க பாவத்தை நீக்கின இயேசு ராஜா, எங்களுக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்த இயேசு ராஜா, எங்களுக்கு நல்ல செல்வங்களை தந்த இயேசு ராஜா, எங்களுக்கு பேர்ப்புகள் தந்த இயேசு ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் அல்லவா உன்னை முன்குறித்தார், கர்த்தர் அல்லவா உன்னை கண்டுபிடித்தார், கர்த்தர் அல்லவா இவன் எனக்கு வேணும் இவள் எனக்கு வேணும் என்று தன்னுடைய கையினால உன்னை மீட்டுக் கொண்டார். கைகளை தட்டி, கைகளை தட்டி. வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி கர்த்தர் தானே தூதர்களை காவலிட்டார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாகனங்களுக்கு முன்னால கர்த்தருடைய சமூகம் அல்லவா சென்றது. ஹல்லேலூயா. இயேசுவை நாம் பார்க்கிறோமா? அவருடைய மகிமை உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது, அவருடைய வல்லமை உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. உங்க அப்பா இயேசு உன் அருகே நிற்கிறா. ஏன் கவலைப்படுற? ஏன் கண்ணீர் வடிக்கிற? ஒன்றுக்கும் பயப்படாத. இந்த அனுபவத்தில் நான் உன்னை கொண்டு போனேன். நீ என்னோடு பாடு அனுபவிச்ச, இனி என்னோடு ஆளுகை செய்வ. கைகளை தட்டி. நீ என்னோடு பாடு அனுபவிச்ச, என்னோடு நீ அவமானத்தை அனுபவிச்ச. ஆமா, எனக்கு வருகிற அவமானங்களை நீ அனுபவிச்ச. ஆனால் இனி நான் ஆளுகை செய்தது போல நீ ஆளுகை செய்வ. ஆமே ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் உன் பட்சமா இருக்கிறார், கர்த்தர் உன் பட்சமா இருக்கிறார், கர்த்தரே உன் பட்சமா இருக்கிறார். எல்லாரும் கைகளை தட்டி, கைகளை தட்டி. கர்த்தரே பட்சமா இருக்கிறார், கர்த்தரே பட்சமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை
என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவே உம் பாதத்திலே, மன்னிடுவே உம் பாதத்திலே. ரெண்டு கைகளை உயர்த்தி எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எங்கள் எபினேசரே ஆராதனை. லோரி துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, என்னை மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை. கைகளை உயர்த்தி நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவே உம் பாதத்திலே, மன்னிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, ஆமென். துணையாளரே ஆராதனை, எங்கள் எபினேசரே ஆராதனை. ஓஹோ துணையாளரே ஆராதனை. எல்லாரும் கைகளை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி, ஆண்டவரே நாங்கள் முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆவியோடு உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம். என் கண்களுக்கு வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன், இயேசுவானவர் எழுந்து நிற்கிறதை பார்க்கிறேன். எல்லாரும் கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு ஜெயம் வேணும்? எத்தனை பேர் பிசாசை மேற்கொள்ளணும்? ஹல்லேலூயா. பிசாசை மேற்கொள்ளுகிறதுக்கு ஒரே ஒரு நாமம், இயேசுவின் நாமம் தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா, அதிகாலையில் சாத்தான் இனிய பார்க்கிறான். ஆமா, நான் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டி ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் எனக்கு திறக்கிறாரு. அலங்கோலமாய் ஒரு பிசாசு, அவனுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு, ஒரு கை தான் இருக்கு, அவனுடைய வஸ்திரங்கள் கிழிஞ்சு இருக்கிறது. அடி முறைச்சு பார்க்கிறான். இயேசுவின் நாமத்தை உன் மேல நான் போடுகிறேன்னு சொல்லும் பொழுது அந்த நிமிஷமே அவன் மறைஞ்சு போயிட்டான், கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. ஆமா, இயேசுவின் நாமத்தை நீங்க சொல்லணும். இயேசுவின் நாமம் சொல்ல சொல்ல எங்கும் நமக்கு ஜெயந்தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு நாமம் எங்கும் நமக்கு ஜெயந்தான், எதிலும் நமக்கு ஜெயந்தான். பிசாசு மனுஷனை புகழ வச்சுக்கிட்டே இருக்கான தவிர இயேசு பேங்கிற பேரை மறைக்கிறான். நீங்க இயேசுவின் பேரை நல்லா உச்சரிக்கணும். எல்லாம் இயேசுவின் நாமத்துல தான் இருக்கிறது. அல்லேலூயா.
1 2 3 4 இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல கைதட்டி கைதட்டி எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிரெழும் இயேசுவின் நாமத்தில் புது பலன் உண்டு. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் இன்று. பலவீனம் சுகவீனம் நீங்கிடும் இன்று. உன்னத வல்லமை இறங்கிடும் இன்று. தெய்வீக சுகம் உண்டு நம் இயேசுவின் நாமத்திலே. நம் இயேசுவின் நாமத்திலே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல நொண்டி பிசாசு உடையும் எதிலும் ஜெயமே ஜெயமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரை மகிழ்ச்சியோடு துதிக்கணும். கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதும் இல்லை. கர்த்தரை துதிக்கிறதா நம்முடைய பேலன். பக்கத்தில் பார்த்து ஏதோ கொண்டு போறீங்களா இல்ல ஏதோ கொண்டு வந்தீங்களா? கர்த்தரை எல்லாம் தந்திருக்கிறார். கையை ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. நேற்று இன்பராஜ் சார் வீட்டுக்கு போன என் உள்ளம் களி கூர்ந்தது. ஒரு நீதிமான கர்த்தர் இப்படி தான் உயர்த்துவார். நீதிமானின் சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும். உண்மையுள்ளவன் சொல்லுங்க. ஆமா, கருணை கண்ணன். கையை தட்டுங்க. கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படித்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஆனா அந்த ஜனங்களோடு உட்கார்ந்து சாப்பிட முடியலையே. டேஸ்டா ராமகிருஷ்ணன் பிரதர் பிரியாணி போட்டிருப்பாரு. நான் எனக்கு நேற்று 2 மீட்டிங் பார்த்துக்கோங்க. ஆமா, 2 மீட்டிங் உடனே ஓடுனேன். அந்த மீட்டிங்கெல்லாம் பாஸ்டர் உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம், சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நான் காந்திபுரத்தில் போய் மீட்டிங் நடத்தினேன். என்ன பண்ணுறது, அவங்க அங்கேருந்து நம்ம சபைக்கு வர்றாங்க. அவங்க விசேஷங்களை நான் தான் நடத்தி தர வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு வர்ற ஒரு பொண்ணு இன்னைக்கு அதுக்கு சீர் வைக்கிறாங்க ஒரு மண்டபத்தில். இன்னைக்கு வர முடியாதுமான்னு பிறகு அங்கே போய் அந்த அனிதா டேவிட் அந்த குடும்பத்துக்கும் போயிட்டு நான் நேற்று கூட்டம் நடத்திட்டு வந்தேன். நேற்று சீர் நடத்திட்டு வந்தாச்சு. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். மியூசிக் போட்டு முடிச்சாச்சா? இயேசுவின் பெயர் சொல்ல பேய் நடு நடுங்கும். இயேசுவின் பெயர் சொல்ல பேய் நடு நடுங்கும். அந்தகார வல்லமை அழிந்தே சாத்தானின் கோட்டை பிசாசை ஜெயித்திடுவோம் நம் இயேசுவின் நாமத்திலே. நம் இயேசுவின் நாமத்திலே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கேட்பது கிடைக்கும். அற்புதம் அதிசயம் எதுவும் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் கேட்பது கிடைக்கும். அற்புதம் அதிசயம் எதுவும் நடக்கும். இருளும் விலகி வெளிச்சம் தோன்றும். துக்கம் எல்லாம் சந்தோஷமாகும்.
சொல்லி அழைத்தாலே ஆர்வமாக ஓடி வருவாரே. இயேசுவின் பெயரை சொல்லி அழைத்தாலே ஆர்வமாக ஓடி வருவாரே. அன்பின் கரத்தால் அள்ளி அணைப்பாரே. கண்களில் வழியும் கண்ணீர் துடைப்பாரே. தூக்கி சுமந்திடுவார். நம் துன்பம் நீக்கிடுவார். தூக்கி சுமந்திடுவார். நம் துன்பம் நீக்கிடுவார். இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. ஹல்லேலூயா. என் மகனுக்கு இப்போ 22 வயசாச்சு. அது மட்டும் மகன் வந்து வகுத்தில் 3 மாதம் இருக்கிறப்ப இருந்து பிட்ஸ் வந்துட்டே இருந்தது. எத்தனை ஹாஸ்பிட்டலில் போய் என்னென்ன பண்ணி எத்தனையோ பணம் எல்லாம் தொலைஞ்சது, எல்லாம் போச்சு. எல்லாரும் பகையாயிட்டாங்க. என்னை மதிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இப்போ நான் ஒருத்தி அழுது இப்போ ஃபிக்ஸ் வருதா? இப்போ இந்த 6 மாதம் ஹல்லேலூயா. இப்போ ஃபிக்ஸ் 6 மாதமா 22 வருஷம் வந்த ஃபிக்ஸ் ஒரு வலிப்பு இப்போ இல்லை. அந்த வலிப்பு வரும்பொழுது எல்லாரும் என்னை மறந்துடுவாங்க, கைவிட்டுருவாங்க, என்னை யாரும் நேசிக்க மாட்டாங்க. இயேசு இந்த 6 மாசமா அவர் பிள்ளையா ஏற்றுக்கொண்டு சுகம் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் பாப்பாவுக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப தலைவலி, மார்க்கு கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது என்னாச்சுன்னா தலைவலி ரொம்ப தாங்க முடியாமல் ஆயிடுச்சு. நாங்கள் ஃபோன் பண்ணி ஒரே அழுக, எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுமா, என்னால் இருக்க முடியல அப்படின்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துருத்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தது பவர் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்ட்டு டாக்டர் கண்ணாடி செக் பண்ணி கண்ணாடி மாற்றி கொடுத்தாரு. மறுபடியும் கண்ணாடி மாற்றிட்டு புதன்கிழமை காலேஜுக்கு போய் அந்த கிளாஸில் அட்டன் பண்ணவே முடியல பாப்பானால். ரொம்ப அழுக, ரூமுக்கு வந்துட்டு அம்மா என்னால் முடியல, ரொம்ப வலிக்குது, என்ன பண்ணுறதே தெரிலன்ட்டு நானும் அழுதுட்டு, பாப்பா அழுது எனக்கு ரொம்ப அழுகாச்சியாக வந்துருச்சு. நான் பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி பாப்பாவுக்கு ரொம்ப முடியல, என்ன பண்ணுறேனே தெரில அப்படின்னு பாஸ்ட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைம்மா அவள் டிப்ரெஷன் ஆகிருக்கிறா, சரியாயிரும், ரொம்ப ரெஸ்ட் எடுக்க சொல்லு சரியாயிரும் அப்படின்னாரு. நானும் பாப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுமா சரியாயிரும், ஏன்னா நாங்கள் சீக்கிரம் கூப்பிட்டு வரவும் முடியாது, மென்டர் வந்து ஊருக்கு போயிட்டாங்க, சைன் போட்டு தான் நாங்கள் கூட்டிகிட்டு வர முடியும், அதனால் பாப்பாவும் வர முடியல. அங்கே ரூம்லேன்னு பார்த்தா எந்த ஒரு பிள்ளைங்களும் எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க, அவள் தனியாக தான் இருந்தா. நான் இங்கே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், இசப்பா பாப்பா கூட யாருமே இல்லை, கர்த்தர் வந்து யோசேப்பு கூட இருந்தது மாதிரி நீங்கள் வந்து பாப்பா கூட இருங்கப்பான்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை வலிச்சுட்டே தான் இருந்துச்சு. சனிக்கிழமை பார்த்தா தேவன் வந்து பரிபூர்ண சுகத்தை தேவன் கொடுத்தாரு. அந்த ஒரு கொஞ்சம் கூட தலைவலியே இல்லை. சனிக்கிழமை நேற்று நான் படிச்சுட்டு இருக்கோமா எனக்கு தலைவலியில் எனக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பாப்பாவுக்காக செபிச்ச எல்லாருக்கும் நன்றி. சுகம் கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஆமாம், வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்தை நாம் எடுத்துக்குவோம். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அருவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன். பரலோக ராஜாவே உம்மை துதிக்கிறோம், எங்களோடு கூட நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். நான் தேவ சமூகத்தில் செய்திக்காக காத்திருக்கும் பொழுது இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நான் படித்து கொண்டிருந்தேன். இதில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது. அருமையானவர்களே, இந்த செய்தியின் தலைப்பு வெண்மையான மேகத்தின் மேல் அமர்ந்திருக்கிற இயேசு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மேகத்தின் மேல அமர்ந்திருக்கிற இயேசு. அல்லேலூயா. இந்த புத்தகத்தை எழுதினவர் அன்பின் சீசன் யோவான். இயேசுவின் மார்பிலேயே சாய்ந்து கொண்டு இரத்த சாட்சியாய் மரித்த
ஒரு தேவ மனுஷன். இவர் ஆவிக்குள்ளாக தரிசனங்களை பார்க்க ஆரம்பிக்கிறார். பார்க்கும் பொழுது கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களை யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். 13வது அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்துவினுடைய முத்திரையை எல்லாரும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போடாத பிள்ளைகள் இரத்த சாட்சியாய் மரித்துக் கொண்டிருக்கிறார். போட்டவர்களுடைய அந்த நிலைமை பரிதாபமான நிலைமை, மிக மிக பரிதாபமான நிலைமை. 666வது நம்பரை குத்துனவர்களுக்கு அவர்கள் பாருங்க, பரிசுத்த தூதருக்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் அக்னியிலும் கந்தகத்திலும் வெந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறார். அவர்களுக்கு உமோஜனமே கிடையாது. இரண்டாவது ஒன்றை பார்க்கிறார். ஒரு வெண்மையான மேகத்தில் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் ஒருவர் அப்படி உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சிரசிலே பொற்கிரீடம் தரிக்கப்பட்டிருக்கிறது, கையிலே கருக்குள்ள அருவாளை வைத்திருக்கிறார். 2 வெளிப்பாடை அவர் பார்க்கிறார். அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன இதுல சத்தியம் வைத்திருக்கிறார்? உன்னை ஒருவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை ஒருவர் 7 கண்களால் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ பின்வாங்கி போவாயா? கைவிடப்பட்டு போவாயா? 666வது நம்பரை குத்துவாயா? குத்தினுடைய நிலைமையை 9, 10 இந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் பரிசுத்த தூதருக்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. என்ன பயமுள்ள ஒரு வார்த்தை! நீங்களும் நானும் எச்சரிக்கப்படணும். எப்பொழுதும் ஆசீர்வாத வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. காலம் துரிதமான காலம், ஆண்டவருடைய வருகையின் காலம். ஆமா, எக்காரணத்தை கொண்டும் 660 அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த ஆட்சிக்கு நம்ம உள்ளாக கூடாது. அதே நேரத்தில் தேவ பிள்ளைகளை கர்த்தர் கவனிக்கிற அந்த இயேசுவை பாருங்க. எல்லாரும் 14வது வசனத்தை வாசிங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும், இதோ ஒரு வெண்மையான மேகத்தை, அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். இந்த யோவான் பார்க்கிறார், வெண்மையான ஒரு மேகத்தை பார்க்கிற. அந்த மேகத்துல மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் ஒருவர் இருக்கிறார். அவர் சிரசில பொற்கிரீடம் தரித்திருக்கிறார். அவர் யாரு? அவர்தான் நம்ம இயேசு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னையும் என்னையும் உற்று கவனிக்கிற ஒரு இயேசு, உன்னையும் என்னையும் ராஜாவாக மேகத்திலிருந்து உத்து கவனித்துக்கிட்டே இருக்கிற. அதை அழகாய் மேகம் இயேசுவை பறைசாற்றி கொண்டிருந்தது. இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்க, இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். மத்தேயு எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன். மேகத்திலிருந்து கவனிங்க ஒரு சத்தம், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அவர்தான் இயேசு. கைகளை தட்டி ஆமென். பிதாவானவர் இயேசுவை பறைசாற்றுகிறார். இயேசு இல்லாம நீ பிழைக்க முடியாது, இயேசு இல்லாம நீ வாழ முடியாது.
என் ஒரே பேரான குமாரனை இயேசுவை கொடுத்திருக்கிறேன். அவர் பேசிக்கொண்டிருக்க ஒரு ஒளி உள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. மேகத்திலிருந்து ஒரு சத்தம் சகல ஜனங்களும் கேட்கும்படி இயேசுவை பிரதிபலித்த மேகம், இயேசுவையே நேசகுமாரன் என்று காட்டின மேகம். இயேசுவுக்கு ஒரு மனிதன் செவி கொடுக்கும் பொழுது அவன் அக்கினி கடலுக்கும் அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கும் தப்பிக்கொள்வான் என்கிற மேகத்திலிருந்து இயேசுவையே உனக்கு வழியாய் சத்தியமாய் ஜீவனாய் காட்டுகிறார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்தை வாசித்தீங்கன்னா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது எகிப்தியரும் உள்ள வர்றாங்க. அப்போ ஒரு மேகம் நடுவுல வந்து எகிப்தியரை கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, இஸ்ரவேலோடு கூட நெருங்காதபடி ஒரு மேகம் தடுத்து கொண்டே இருந்தது. எகிப்தியருக்கு அந்த மேகம் அந்தகாரப்பட்டது, இஸ்ரவேலுக்கோ இரவெல்லாம் அந்த மேகம் வெளிச்சமாய் வந்தது. யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. அந்த எகிப்தியரின் சேனையை இஸ்ரவேலுடைய சேனையை ராம் முழுவதும் கவனிங்க, ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவர்கள் நடுவிலே வந்து கவனிங்க, இஸ்ரவேலையும் எகிப்தியரையும் பிரிக்கிறது. நடுவில் வந்து நிற்குது. என் பிள்ளை தான். கவனிங்க, என் பிள்ளை தான். என் பிள்ளையோடு இந்த இருள் ஒட்டிடக்கூடாது. என்ன மேகம் கிரியை செய்து பாருங்க. ஒன்னோடு ஒன்று அப்படி பிரிச்சு காட்டு. கீழே வாசித்துருங்க. எகிப்தியருக்கு கவனிங்க, எகிப்தியருக்கு அந்த மேகம் அந்தகாரமாக இருந்ததுன்னா இருளாயிருந்தது. இஸ்ரவேலருக்கும் இரவை வெளிச்சமாக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதுதான் இயேசுவாகிய மேகம். ஆவியானவர்கிட்ட கேட்ட, ஆவியானவரே இந்த அர்த்தத்தை எனக்கு சொல்லுங்கன்னா, மேகத்தின் மேல் வெண்மேகத்தின் மேல் இயேசு உட்கார்ந்திருக்கிறார். மேகம் அப்படியே பார்க்கிறார். என் பிரித்தெடுக்கப்பட்ட என் ஜனங்கள் எங்க இருக்காங்க? என்னை ஆராதிக்கிற ஜனங்கள் எங்க இருக்கிறாங்கப்பா? எங்க இருக்கிறாங்க? அவங்கள சத்துரு ஒற்றக்கூடாது, எகிப்தியன் ஒற்றக்கூடாது. ஆமா, எகிப்து ஒட்டிடக்கூடாது. கவனிங்க, இப்படி இருக்கும்போது நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க இந்த பூமியில வாழும் பொழுது ஒரு வித்தியாசத்தோடு வாழணும். கையை உயர்த்தி, உலக மனுஷனை போல அவங்க கூட உட்கார்ந்துக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியமே இது. அவிவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது. எண்ணெயை தண்ணியில ஊத்துங்க, எண்ணெயாத்தான் இருக்கும். கையை உயர்த்தி, தண்ணியில ஒட்டாது, அப்படி முட்டை மாதிரி வந்து நிற்கும். நீங்க தான் அவங்க. ஒரு மேகம் வந்து அந்த துன்மார்க்கர்களோடு ஒட்டக்கூடாது, அப்படி பிரிச்சே காட்டுது பாருங்க. ஆமா, பிரிச்சே காட்டுது பாருங்க. நீங்க இந்த உலகத்தை அப்படித்தான் ஆண்டவருக்காக வாழணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சமம், எல்லாம் சரிதாங்க, எல்லாம் சரிதாங்க. அது இருக்கக்கூடாது. பரிசுத்தர் தான். கையை உயர்த்தி மேகம் செய்கிற வேலையை பாருங்களேன். வர்றாங்க, அதுல எகிப்தியரும் பூந்து வந்தா அவங்களையும் பிரிச்சு காட்டு. இரவெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமாக்கு, இடறிடக்கூடாது. அவங்களுக்கு அந்தகாரமா இருக்குது அதே மேகம். இவர்களுக்கு இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணுது? வெளிச்சமா இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த வெளிச்சத்தினாலதான் நீ இடறல. அவன் இடறி கடன்ல, சாராயத்துல, மாம்சத்துல, கள்ள தொடர்பு வச்சுட்டு அலைகிறான் எத்தனை பேர். ஆமா, உன் பிளத்துல அல்ல, ஒரு இடராதபடி, உன் காடு சிக்காதபடி ஒரு மேகம் வந்து தடுத்து நிறுத்திருக்கிறது. கையை தட்டி அவரையே கனப்படுத்துவோம். இந்த மேகம் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கும். இந்த மேகம் யுத்தம் பண்ணும். எகிப்தியர்களுடைய விக்கிரகங்கள் எல்லாம் அப்படி ஒரு குலுக்கும்.
ஏசாயா எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். எகிப்தின் பாரம் இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி, கர்த்தர் வேகமாய் மேகத்தின் மேல் எகிப்துக்கு வருவார். ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும். அப்பொழுது எகிப்தின் விக்கிரங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும். எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். ஆமென், ஹல்லேலூயா. கட்டோடு ஒளிமுன்னு சொல்றமே, ஒளிக்கிறது உங்களால என்னால முடியாது. ஒரு மேகம் இறங்கும். என்ன அமைதியா இருக்கீங்க? ஒரு மேகம் இறங்கும். அந்த நாள் சீக்கிரம் வந்துட்டு எல்லாரும் பார்த்து சொல்லுவோம், நான் உள்ளே கையை நீட்டுவேன், ஒரு மேகம் வரப்போகுது. விக்கிரங்கள்லாம் குலுங்க வைக்கிற ஒரு மேகம். ஆமே, அந்த மேகம் தான் மேலே உட்கார்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிற இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கண் காண 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 மாபெரும் எழுப்புதலை கர்த்தர் சபைக்குள்ளே போட போறார். எழுப்புதலுக்கு நேராகத்தான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு மறைவானது, ஒண்ணுமே தெரியாது, படிச்சு விட்டுருக்கிறேன். ஆனா ஆவியானவர் சொல்றேன், இதான் தான் அர்த்தம். உனக்கு சொல்லு தம்பி, இதான் அர்த்தம். அந்த வெண்மேகத்தில் இயேசு உட்கார்ந்திருக்கிறார். தலையிலே பொற்கிழம் தரித்தவராய், ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், ஆமா, அப்படியே கவனித்து கொண்டிருக்கிறார். உன் மேல கவனமா இருக்கிறார். உங்க அம்மா உன்னை பார்க்குதோ பார்க்கலையோ, உன் தாய் உன்னை பார்க்குதோ பார்க்கலையோ, மேகத்திலிருந்து ஒருவர், மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர், உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மேகம் செய்கிற 10 காரியத்தை இந்த மேகத்தோடு ஒப்பிட்டு நான் பேசுறேன். அதற்கடுத்து ஒரு 3 மேகத்தில் உள்ள அதிசயங்கள் 3 நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் இப்ப சொல்ல நீங்க ஆமீன் ஆமீன் என்று சொல்லுங்க. இயேசுவையே ஒளியாக காட்டிய மேகம், இயேசுவையே என் நேசகுமாரன் என்று காட்டிய மேகம், இயேசுவுக்கே செவி கொடுங்கள் என்று எச்சரித்த மேகம், இஸ்ரவேலுக்கு இரவை வெளிச்சமாக்கின மேகம், இஸ்ரவேலரை எகிப்துக்கு சேர விடாதபடி தடுத்து நிறுத்தின மேகம், இஸ்ரவேலர்களுக்கு அற்புதம் செய்த மேகம், இஸ்ரவேலரை மகிமைப்படுத்தின மேகம், இஸ்ரவேலருக்கு தரிசனத்தை வெளிப்படுத்தின மேகம், இஸ்ரவேலருக்கு ஆத்தும பாரத்தை கொடுத்த மேகம், இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனத்தை மேகத்தின் வழியாய் வந்து தேவனோடு கூட்டி சேர்க்கிற மேகம். ஹல்லேலூயா. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அதன் மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அருவாளுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்க கண்டேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அந்த வெண்மேகத்தின் மேல இயேசு அப்படி உட்கார்ந்திருக்கிறார். எதற்கு உட்கார்ந்திருக்கிறார்? மறுதலித்து போகிறவனை பார்க்கிற அல்ல, 666வது நம்பர் குத்தனவர்கள் அல்ல, ஆண்டவருக்காக வாழ தீர்மானம் பட்டு அந்தந்த கிராமத்தில் எழும்பி நிற்கிறீர்களே, உங்களை தம்மோடு கூட சேர்க்க கையை உயர்த்தி. முதலாவது, அற்புதத்தை கொண்டு வரும் மேகமாகிய இயேசு. ஹெட்டிங் போடுங்க, அற்புதத்தை கொண்டு வரும் மேகமாகிய இயேசு. 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 44, 45 இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏழாந்தரம் இவன் இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்காய் அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாம் ரதத்தில் ஏறி எஸ்ரேலுக்கு போனான். கவனிங்க, இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. உள்ளங்கை ஒரு மேகத்தை பார்க்கிறார், அது ஒரு பெருமழையை கொண்டு வருகிறது. கவனிக்கிறீங்களா? இது இயேசபேலின் ஆட்சி காலம். பரிசுத்தவான்களை எல்லாம் வேட்டையாடி ஒரு இயேசபேல் கொலை செய்து கொண்டிருக்கிறாள். ஒபதியா தீர்க்கதரிசி குகைகளில் கர்த்தருடைய ஊழியக்காரனை ஒழித்துக் கொண்டிருக்கிறார்.
அது கவனிங்க, அதாவது தேவனுடைய பலிபீடமெல்லாம் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பகுதியை நான் படிச்சு ஓ என்று நான் அழ ஆரம்பித்தேன். இது கொடூரமான பகுதி, இது ஒரு பெண் ஆட்சியின் பகுதி. கர்த்தருடைய பிள்ளைகள் ஓடி ஓடி மறைஞ்சு மறுதளிக்கிற பகுதி. ஒரே நிமிஷத்துல கவுனிங்க, பாகால் பக்கமா இஸ்ரவேலர்கள் எல்லாம் சேர்ந்த பகுதி. வானத்தில் இருக்கிற கடவுள் வானத்தை அடைச்சிட்டார். பக்கத்துல பாய்ச்சல் அநியாயம் எங்கெங்க நடக்கும் அங்க வானம் அடைக்கப்படும், வானம் அடைக்கப்படும், வானம் அடைக்கப்படும். கவனிங்க, ஆட்சி சரியில்லைன்னா பஞ்சம் உண்டாகும், மழை பெய்யாது. கொடூரமான பஞ்சம், குழந்தைகளை சாப்பிடுகிற பஞ்சம். ஆகாப்பு காலத்துல பஞ்சமோ கொடூரமாய் இருந்தது, மழையே கிடையாது, பூமி வெடிப்பா இருந்தது, ஜனங்கள் பட்டினியும் பசியும். இலைகளை பறித்து சாப்பிடு, இலை கூட முளைக்கலைங்க. அரசாங்கம் கரெக்டா இருக்கணும். பக்கத்துல பாய்ச்சல் ஒரு வீட்டு குடும்பக்காரன் தலைவன் கரெக்டா இருக்கணும், தலைவி கரெக்ட். அரசாங்கம் தான் நாடு. ஆமீன். பாருங்க எப்படி வழி மறையுது பாருங்க. இயேசுவில் ஆட்சியில் என்ன நடக்கு பாருங்க. படிச்சு பார்த்தா ஜனங்கள் வயிற்றுல ஈரத்துண்டை கட்டிக்கிட்டு இருந்தாங்க, அரிசி கிடைக்காத காலம். ஆமா, அப்பந்தான் ஒரு எலியா தோன்றுகிறார். இதற்கெல்லாம் காரணம் ஆகாப்பே, நீயும் உன் மனைவியும் தான். பாகாலின் தீர்க்கதரிசி 450 பேர் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, எலியா மட்டும் ஒருவர் நின்று சவால் விடுகிறார். கர்த்தர் தான் தெய்வம்னு நான் இப்ப நிரூபித்து காட்டுறேன், நீ நிரூபித்து காட்டினா காட்டு அப்படிங்கிறார். சாயங்காலம், காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்களால நிரூபிக்க முடியல. இந்த எலியா என்ற மனிதன் வானத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். இப்பொழுது ஆமா, என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று சொல்லும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி வந்து பட்சித்தது. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் கவனிங்க, ஒரு நிமிஷத்துல மனம் திரும்பிட்டாங்க. ஆகா, கர்த்தர் தான் தெய்வம். பாகால் பக்கம் நின்றவங்க எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க. அடுத்து என்ன நடக்கினா, எலியாவின் முகம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரகாசம் அடைய ஆரம்பிச்சது. இப்போ என் தேவன் மழையை கொண்டு வர போறார், பஞ்சம் மாறப்போகிறது. கையை உயர்த்தி எல்லாம் ஆச்சரியப்படுறான். என்னையா பல வருஷமா மழையை பார்க்கல, பஞ்சம் கொடூரம். ஜனங்கள் எல்லாம் கடனாளியா மாறிட்டாங்க. வசதி வாய்ப்பு இருக்கிறவங்கிட்ட கடன் கேட்டாங்க. இன்னைக்கு 10 படி அரிசி கொடு, 2 படி அரிசி கொடு, இன்னைக்கு உன் பிள்ளைய கொடு, நாளைக்கு என் பிள்ளைய கொடு. கழுத தலை ஒரு பயங்கரமாய் விற்கப்படுற காலமாயிற்று. கோதுமையும் தவசமும் கிடைக்காத காலம். இதுக்கெல்லாம் வானம் அடைக்கப்பட்டு கவனிக்கிறீங்களா? அப்போதான் மழையை பத்தி பேசுறார். ஆகாப்பே, நீ போய் சாப்பிடு, போச்சனம் பண்ணு, மழை பெய்ய போதும். அப்படி ஆச்சரியமாயிட்டு ஊழியக்காரன்ட்ட சொல்றார், போய் சமுத்திரத்தை போய் பாருப்பா. முதல் தடவை பார்க்குறான், ஒண்ணுமில்லன்ட்டு வரான். 2வது தடவை பார்க்குறான், அப்படி 7 தடவை பாரு. ஆனால் அவன் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சது? ஒரு உள்ளங்கை மேகம். உள்ளங்கை மேகம் வந்து, ஐயா நான் ஒரு உள்ளங்கையை பார்க்க. இப்போ ஆகாப்பை பார்த்து சொல்லு, சீக்கிரம் ரத்து புட்டி ஊருக்கு வீட்டுக்கு போய் சொல்லு, பெரிய மழை போகுது. 45வது வசனம் எல்லாரும் வாசிங்க. அதுக்குள்ளாக வானம் மேகங்களினாலும், வானங்கள் மேகங்களினாலும், காற்றினாலும் கருத்து, காத்தினாலும் கருத்து, பெரும் மழை உண்டாயிற்று. ஐயோ, பயங்கர மழை உண்டாச்சு. தலைக்கு மேல கை தட்டுங்க. இந்த மலைக்கு பேர் நான் சொல்றேன், மேகம் கொண்டு வந்த அற்புத மலை. ஒரு உள்ளங்கை கொண்டு வந்த, உள்ளங்கையில வருமாயா மலை? உள்ளங்கை மேகம். கவனிங்க, இதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு 100க்கு அதிபதி சொல்றான். ஆமா, நான் வந்து ரோமர்களுக்கெல்லாம் அரசன். ஒருத்தனை வான்னா வருவான், ஒருத்தன் போனா போவான். ஆனா நீர் என் வீட்டுக்கு வர்றதற்கு நான் பாத்திரம் இல்லை. என்ன வார்த்தை சொல்லும்? ஒரு உள்ளங்கை மேகம் தான் மழையை கொண்டு வந்தது. இயேசு சொன்ன ஒரே வார்த்தை தான். வேலைக்காரன் பழைத்து கொண்டான், கைகளை தட்டி. மேகம் இயேசு தான். பக்கத்துல பார்த்து சொன்ன இயேசு ஒரு வார்த்தை சொன்னா போதும். அந்த இயேசுவை பிடிச்சுக்கோங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக கெஞ்சிங்க. இயேசு வரணும். ராம் பொழுது பிரயாசப்படுறான். அன்னைக்கு மீன் கிடைக்கலன்னா அவன் அதோட பேதுருவை படிக்க முடியாது, தற்கொலை பண்ணி இருப்பான். பார்த்தார், கனசரித்து கடற்கரையில் ஒருத்தன் வேலை பார்த்து பார்த்து ஒரு மீன் அம்பிடாம அவனை பார்த்து வலையை அலசி கொண்டிருக்கிறான். கடலை விட்டு வெளியே வர முடியல.
நான் வட்டக்காரனுக்கு கடன் வாங்கினவனுக்கு என்ன செய்வேன்? அந்த படகுல இயேசு ஏறினார். கையை உயர்த்தி பிடிக்க முடியாத வலை, அவ்வளவு மீனை பிடிச்சது. இயேசு தான் ஆசீர்வதிக்கிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. மழை என்பது ஆசீர்வாதம். அதுக்கு அடுத்து முகம், ஜனங்களுடைய முகத்தை பார்த்தா அவ்வளோ பிரகாசம். மழை பெஞ்சிட்டு காலையில் பாருங்க சந்தோஷமா இருப்பாங்க ஜனங்கள், கைகளை தட்டி. கிராமத்துக்கு போனாலே வாங்கய்யா வாங்கய்யா, ஐயா ஜெபம் பண்ணார், நல்ல மழை பெஞ்சதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், உள்ளங்கை மேகம் பெரும் மழையை கொண்டு வந்தது. இயேசு சொல்ற சின்ன வார்த்தை பெரிய அற்புதம் நடக்கும். இயேசு கைக்கு உன் பிள்ளையில கொடுங்க. பார்க்க ராஜு 2 மீன் தான், 5 அப்பம் தான். ஜனங்களோ 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம். இயேசு கைக்கு போன உடனே 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட நிறைய மீதி எடுத்தாங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? தலைக்கு மேல கை தட்டுங்க. அதுதான் இயேசு, அவர்தான் இயேசு. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அதிபதி சொல்றான், நான் அதிபதியா இருக்கிறேன் ஐயா, நான் ஒரு சிப்பிடின்னு சொடக்கடிச்சா 100 பேர் வருவான். என்னாலேயே ஒன்றும் செய்ய முடியல. நீங்க வந்தா தான் என் வேலைக்காரனுடைய திமிர்வாதம் மாறும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரத்துல 8வது வசனத்துல அவன் கூப்பிடுகிறான். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம், ஒரே வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். 13வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடுவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். எல்லாம் தலைக்கு மேல கை தட்டுங்க. இன்றைக்கு சுகமாவீர்கள். பலவீனத்தோடு வந்திருக்கலாம், அந்த காலையில வீட்டுல பெரியவங்களை வியாதியோடு படுக்க வச்சு கேட்டுக்கலாம், இன்னைக்கு சுகமாகுது. 11 மணிக்கு நான் ஒரு செய்தி கேட்டேன், தன் மனைவிக்கு தண்ணி இறங்க மாட்டேங்குது, சுகமாகுது. சுகமாக்குறவர் இயேசு, ஜீவன் கொடுக்கிறவர் இயேசு, மழையை கொண்டு வருகிறவர் இயேசு. உள்ளங்கை மேகம்தான் பெருமழையை கொண்டு வந்தது. இயேசு என்கிற இரட்சகருடைய ஒரே வார்த்தை சொல்றான். ராஜாவின் வீட்டில இருந்து இன்னொரு பையன் வாரான், என்னுடைய மகன் மறிச்சு கொண்டிருக்கிறான், நீங்க வாங்க அன்று சொல்லிட்டாரு. போவோம், பிள்ளை பிழைத்து. வார்த்தையை நம்பி போனான். தோலை தொட்டுறான், ராஜாவே சிரிங்க சிரிங்க, உங்க பையன் பிழைச்சுக்கிட்டான். எந்த நேரம்? 7ஆம் மணி நேரம். இயேசு உன் பிள்ளை பிழைத்து கொண்டது சொன்னது 7ஆம் மணி நேரம் அல்லவா? ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒருவர் 3 பிள்ளைகள் அடுத்தடுத்து 18, 16, 14 வயசு அவர் குடிச்சு இறந்துட்டார். இந்த அம்மா தத்தளிச்சுக்கிட்டு இருந்தது. பிள்ளைகளுக்கு சரியா சாப்பாடு கொடுக்க முடியல. பக்கத்து வீட்டில் ஒருவர் சொன்னாரு, ஆமா சேலத்துல டேனிஷ் பேட்டுங்கிற ஒரு இடம் இருக்குதுமா, உன் பிள்ளைகளை நான் ஹாஸ்டல்ல படிக்க வைக்கிறேன், அது மிஷினரி ஹாஸ்டல். ஐயோ நாங்கள் ரொம்ப வைராக்கியம், நாங்கள் நடந்து போறோம், நாக்கணியில போறோம், ஏமா நீ என்னன்னாலும் பண்ணு, உன் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், எனக்கு தெரியுது அப்படின்னு. படிப்பு பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் போய் ஒரு பிள்ளைக்கு இடம் கேட்க போனும்போது 3 பிள்ளைகளுக்கு இடம் கிடைச்சது. அந்த அம்மாவுக்கும் சமையல் வேலை கிடைச்சது. இன்னைக்கு அந்த பிள்ளைகள் பரம்பரையா விக்கிர கட்டில் கிடந்தவங்க. இயேசுனா என்னன்னே தெரியாது. டேனிஷ் பெட்டு அந்த விழாவத்துக்குள்ள போன உடனே தேவ பிரசனம் ஆளுகை செய்த ஆரம்பித்தது. பிள்ளைகள் படிச்சாங்க. இன்னைக்கு 3 பேர் மிஷினரியா இருக்கிறாங்க. கைத்தட்டு. அந்த சந்ததியவே, சாப நிறைஞ்ச சந்ததியவே ஆசீர்வாத சந்ததியாய் மாற்றினார். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. 2வது ஒரு மேகம். இந்த மேகம் உன்னையும் என்னையும் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும். நீ ஒரு கிராமத்தில் இருக்கலாம், ஒரு வீட்டுக்குள்ள இருக்கலாம், ஒரு அறையில் இருக்கலாம். இந்த மேகம் பேசிக்கிட்டே இருக்கும். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். கையை உயர்த்தி கவனிங்க. மோசேயை ஒருவரும் மதிக்கல. நீங்க நினைக்கீங்க ஊழியக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை, மதிக்கவே இல்லைங்க. ஏயா எங்களை கொண்டு வந்தா இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது,
யாத்ராகமம் 16வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. மோசையும் ஆரோனையும் முறுமுறுத்தாங்க. அந்த வனாந்தரத்திலே ஆ. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் ஒரு எல்லாரும் மட்டும். மோசேயுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து. நீங்க இந்த பைபிள் பூரா பாருங்க, முறுமுறுத்தாங்க. எதுக்குங்க எங்களுக்கு இந்த இறைச்சி எங்கன்னு கேட்டாங்க. இறைச்சி எங்கங்க? நாங்க வெள்ளரிக்காயும் அங்கே வெங்காயமும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமே. தண்ணி கிடைக்கலன்னா முறுமுறுத்தாங்க. ஐயோ, அவங்க முறுமுறுத்தாங்க. கவனிங்க, மோசை என்னதான் கோலை வச்சுங்க, கவனிக்கிறீங்களா? இப்படி அப்படின்னாலும் மோசையை அவங்க மதிக்கவே இல்லை. இப்போ கர்த்தர் பார்த்தார், என் ஊழியக்காரனை இந்த ஜனங்கள் மத்தியில் மதிப்பு உண்டாக்க போறேன். அப்போ கர்மேகத்திலிருந்து தேவன் பேசிக்கிட்டு இருக்கிறத ஜனங்கள் எல்லாரும் கேட்டதுக்கு பிறகு மோசையை மதிக்க ஆரம்பிச்சாங்க, ஆரோனை மதிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிப்பாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவனிங்க. ஆமா, உங்க தெருவில் உங்களை மதிக்கலையா? தெருவில் அற்பமா என்றாங்களா? இதை என்ன அப்படின்றாங்களா? ஐயோ, புத்தி கட்டி இப்படி இயேசுநாதர்கிட்ட போறான்னு அற்பமா என்றாங்களா? இல்லை, அவங்களே உங்ககிட்ட வருவாங்க. உங்களை என்றென்றைக்கும் மதிக்கும்படி மேகத்தின் வழியாய் உன்னோடு பேசுவேன். உன்னை நான் மதிக்கிறதுக்கு தான் கொண்டு வந்தேன். உன் பேரை பெருமைப்படுத்த தான் கொண்டு வந்தேன். நீ ரட்சிக்கப்பட்டது உன் பேரை பெருமைப்படுத்த தான். உன் ஜனத்தாருக்குள்ளே உன்னை தலைய நிமிர வைக்கிறதுக்கு தான். ஆமா, கொஞ்ச காலம்தான் ஏளன வார்த்தை, கொஞ்ச காலம்தான் பரியாசம். கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செஞ்சிட்டா உன்னை மகிமைப்படுத்துவேன்னு நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் கூட பேசி என்றென்றைக்கு உன்னை நான் மகிமைப்படுத்தும்படி கார்மேகத்தில் உன்னை பேசுவேன். அதுக்கு பிறகு நீங்க மோச வாழ்க்கை வாழ்த்தீங்கன்னா மோசைக்கு நேராக எல்லாரும் பணிந்தாங்க. கையை உயர்த்தி பக்கத்தில் பார்த்துருங்க. உங்களுக்கு நேராக ஜனங்கள் பணிவாங்க, குனிவாங்க, உங்களை கனப்படுத்துவாங்க, உங்களை மேன்மைப்படுத்துவாங்க. ஈரோடு பக்கத்தில் சிவகிரின்னு ஒரு ஊர் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் வாடகை வீட்டில் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த ஊரில் இருக்கிற வார்டு மெம்பர் கவுன்சிலர் என்ன இயேசுவை பற்றி நீ சொல்லிக்கிட்டு இருக்க? ஓடி உனக்கு வீடு வாடகைக்கு எவன்டா கொடுத்தான்? அவனை போய் பிரச்சனை பண்ணி காலி பண்ண வச்சு கடைசியில் அதே ஒரு வருஷத்தில் அவருடைய ஒரே மகா பைத்தியம் முடிச்சிருச்சு. அங்கே கொண்டு போய் இங்கே கொண்டு போய் அங்கே ஆஸ்பத்திரிக்கு வச்சு இங்கே நரம்பியல் டாக்டர்லாம் பார்த்து நடக்கலை. ஒரு பாட்டி சொல்லியிருக்கு, ஏயா இப்படி கேள்விப்பட்ட அவன் பிள்ளைய கட்டி வச்சிருக்காங்கன்னு. அந்த பாஸ்டர் இப்போ சிவகிரியை விட்டு இன்னொரு ஊரில் இருக்காரு. போயா அவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணு, சரியாயிரும். போனார், சரியாயிட்டு. கையை உயர்த்தி அவர் சொன்னார் எங்க தோட்டத்தில் உங்களுக்கு நான் சபை கட்டி தரேன். ஆமாம், இந்த இயேசு என் பிள்ளையை காப்பாற்றின இயேசு. நான் உங்களை என்னமோ நினச்சி உங்களை நான் பேசினேன். கேட்பார் பேச்செல்லாம் கேட்டேன். என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் இடம் தாரேன். அதில் தான் இப்போ சர்ச்சை நடக்கு. கைகளை தட்டி எங்கே தலை குனிஞ்சிங்களோ அங்கே தலையை நிமிர வைப்பார். இக்கோலியா என்கிற இந்த பட்டணத்தில் ஊழியம் செய்யும் பொழுது ஆமா ஜனங்கள் விரட்டுறாங்க. பவுல கள்ள தூக்கி எறியறாங்க. உன் பிரசங்கத்தெல்லாம் கேட்க ஓடு நீ அப்படி. அடுத்த பட்டணத்துக்கு லிஸ்திரா என்கிற அந்த பட்டணத்துக்கு வராரு. அங்கு தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் ஒருதனை கவனிங்க. அப்படி பவுல் நடந்துட்டான். அந்த ஊரை பூமாலை போட்டு பவுலை வரவேற்றது. கைகளை அடுத்த கிராமம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தை நீங்க வாசித்தா ரொம்ப அற்புதம். எங்கே குனிஞ்சாங்களோ 5வது வசனம் வாசிமா 14:5 அவர்களை அவமானப்படுத்தவும் கல்லறிய வேண்டும் என்று புறஜாதிகளும் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் 8வது வசனத்தை வாசிங்க.
லீஸ்திராவிலே ஆ. ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலோன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். உடனே பாருங்க, அடுத்து 11வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் உங்க கூட இருந்த அற்புதம் நடக்கும். ஜனங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஜனங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. மதிப்பு இல்லாம இருக்கீங்களா? இன்னைக்கு இயேசு வருவார், உங்களுக்கு மதிப்பு வாங்கி தருவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கனம் வாங்கி. 11வது வசனம், ஆமா, ஜனங்கள் அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூப்பித்தருடைய கோவிலில் பூசாரிகள் எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலையும் கொண்டு வந்து அங்க வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாய் இருந்தார்கள். இனி எங்களுக்கு பலிபீடமே நீங்க தான் சொல்லி பவுலுக்கு முன்னால காளைகளை அவங்க சொல்ல, நிறுத்தியா நிறுத்து, நான் இதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது, என்னை ஒருவர் பயன்படுத்துறார். இயேசு கையை உயர்த்தி, எங்க தலை குனிஞ்சிங்களோ ஒரு மேகம் வரும், இயேசு வருவார், உங்களை மகிமைப்படுத்துவார். அந்த காலமாயிட்டு கையை உயர்த்தி வரல். 3வது நான் ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த மேகம் இயேசுவோடு உன்னை இணைச்சிரும். 1 தெசலோனிக்கேயர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். உயிரோடு இருக்கும் நாமம் பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. ஒரு கவனிங்க, ஒரு மேகம் வரும் ஆயத்தமா. ஆமா, கர்த்தருக்காக பரிசுத்தமா இந்த மாதிரி அதிகாலையில வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒருபோதும் கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, எக்கால சத்தம் கேட்கும். அப்பொழுது ஆரவாரத்தோடு பிரதான தூதரோடு தேவ எக்காலத்தோடு இயேசு இறங்கும் பொழுது ஒரு மேகம் வருமாமா. அந்த மேகத்தில் அப்படியே உங்களை கூட்டி அந்த மேகம் வந்து கூட்டிட்டு போய் இயேசுவோடு இணைச்சிருமாமா. எல்லாரும் எந்திரிங்க பார்ப்போம். நீ கைவிடப்பட்டு போக மாட்டீங்க. நீங்கள் இயேசுவோடு இருக்கிற ஆட்கள், 2வது வருகையில் பங்கு பெறுகிற ஆட்கள். அந்த மேகம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் இயேசு. உனக்காக அடிக்கப்பட்ட இயேசு, உனக்காக நொறுக்கப்பட்ட இயேசு, உன்னை பரலோகத்திற்கு சேர்த்து கொள்ளுகிற இயேசு. ஒருபோது நீ கைவிடப்பட்டு போக மாட்ட. ஒருபோதும் கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன் கண்ணீருக்கு பிரதிபலன் தருவார், உன் ஊழியத்துக்கு பிரதிபலன் தருவார், உன் அலைச்சலுக்கு பிரதிபலன் தருவார், உபவாசத்துக்கு பிரதிபலன் தருவார். நீ போட்ட காணிக்கைகளுக்கு தசமபாவங்களுக்கு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். தன் மேகத்தை கூட்டிட்டு வந்து உன்னோடு இயேசு இணைக்கும். பின்பு உயிரோடு இருக்க நாமம் எதிர்கொண்டு போக அந்த மேகத்துக்குள்ளாக அவர் இணைப்பார். ஹல்லேலூயா. ஒரு மேகத்தை அனுப்புவாராம். அவர் நம்மளை அந்த மேகம் கூட்டிட்டு போய் இயேசுவோடு இணையுமாமா. கண்களை மூடிக்கோங்க. உங்க கண்ணில் கல்வாரியை தவிர எதுவும் தெரியக்கூடாது. அந்த கல்வாரி தான் அந்த மேகம். ஒரு பாப்பா வெண் மேகத்தில் இயேசு இருக்கிறார். இயேசு இனி கல்வாரியில் சுமந்தவர் அல்ல, ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவர் போன பாதை கல்வாரியின் பாதை. உனக்காக அடிக்கப்பட்டார், உனக்காக நொறுக்கப்பட்டார். இந்த மேகம் உனக்கு அற்புதத்தை கொண்டு வருகிற இயேசு. இயேசு தான் உனக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அற்புதம் இல்லாம வாழ முடியாது. அந்த காலங்கள் பயங்கரமான பஞ்ச காலங்கள். உன்னை ஆசீர்வாதம் வேணும்னா உனக்கு அற்புதம் நடக்கணும். இயேசு தான் அற்புதம் செய்வார். 2வது, உன் ஜனத்தாருக்குள்ளே உன்னை என்றென்றைக்கு மகிமைப்படுத்தும் மேகம். 3வது, வருகையிலே உன்னை கூட்டி சேர்க்கும். கைகளை உயர்த்தி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1ஆம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1ஆம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை
ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.